கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்துக்கு போதல். மத்தேயு 2:14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். சாஸ்திரிகள் பிள்ளையை பார்த்துவிட்டு ராஜாவிடம் கூற வேண்டும் என்பது ராஜ கட்டளை. சொப்பனத்தின் மூலம் ராஜாவிடம் போக வேண்டாம் என கூறி சாஸ்திரிகளை வேறு வழியாய் அனுப்புகின்றனர். கடும் கோபத்தால் ராஜா 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய கட்டளையிடுகிறார். இப்போது ராஜாவுடைய 2 கட்டளைகளையும் மீறி கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை எகிப்திலே இரு என்று கூறுகிறார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார். யோசேப்பு இறை வாக்குக்கு கீழ்ப்படிந்து இருந்ததால் உலக இரட்சகர் காக்கப்படுகிறார். கொடிய ஏரோதின் கொடிய செயல் முடிந்த பின் தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி ஏரோது இறந்து போனான். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் என்று கட்டளையிடுகிறார். பிரியரே, உடனடியாக யோசேப்பு எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனதாக பார்க்கிறோம். தூதர்கள் எப்போதெல்லாம் யோசேப்போடு சொப்பனத்தின் மூலம் பேசினாரோ அப்போதெல்லாம் கீழ்ப்படிந்து இறை வாக்கை நிறைவேற்றுகிறார். ஒரு உணர்வுள்ள தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புள்ள தகப்பனாய் கணவராய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்க நம் செவியை சாய்த்தால் தேவ திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் சாமுவேலை அழைத்து ஏலியினுடைய பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை கூறினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய அழைப்புக்கு அவன் விழித்திருந்தான். நாங்களும் விழித்திருக்கிற அனுபவத்தோடு வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.